அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவலில் வரிகள் 167 170 வரை பார்க்க இருக்கிறோம். முதலில் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். சிந்தையில் துன்பு ஒளி சிவம் பெருக என தொழில் ஐந்தையும் எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் அருட்பெரும் ஜோதி. முதல் 2 வரிகள். சிந்தையில் துன்பொலி சிவம் பெருக என தொழில் ஐந்தையும் எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. அதாவது மனத்திலே அனைத்து விதமான துன்பங்களையும் ஒழித்து அருளை கொடு, அந்த அருளை பெற்றதின் வாயிலாக எனக்கு ஐந்தொழிலை செய்யக்கூடிய அந்த வல்லமையையும் கொடு அப்படின்னு சொல்லி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட வென்றார். நாம் சென்ற பதிவில் பார்த்தோம், அவர் செழுந்தேனாகவும் இனிய தெல் அமுதாகவும் இனிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி ஒரு இனிப்பு, அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுத்தவர் இங்கே துன்பத்தை எல்லாம் ஒழிக்க சொல்லி சொல்கிறார். அந்த இன்பத்திலே இருக்கிறபோது துன்பம் எப்படி வரும்? வராது. அப்போ அந்த துன்பத்தை எல்லாம் ஒழித்து எனக்கு சிவம் அப்படின்றார், உனது அருள், அதாவது மெய்ப்பொருள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அருட்பெரும் ஜோதியின் அருளை கொடு அப்படின்றார். அந்த அருள் வல்லபம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நான் ஐந்தொழில் ஆற்றலை செய்யக்கூடியவனாக இருப்பேன், அதுக்கும் உன்னுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட விண்ணப்பமாக வைக்கிறார். இப்போ இதுக்கு நம்ம அருட்பாலை பார்த்தோம்னா 2 பாடல்கள் பார்க்கலாம். ஒரு இதில் என்னென்னா மெய் அருள் வியப்பு அப்படின்றதில் அந்த அருளை, அந்த கடவுளுடைய அருளை பெற்றுக்கொண்ட பின்பு அவருக்கு என்ன மாதிரி அதை பார்த்து வியந்து அந்த அருள் அனுபவத்தை வியந்து பாடுறார். அதில் ஒரு வரியை வருது, என்னை துன்பு ஒழித்து ஆட்கொண்ட நின்னை அன்னை என்பேனோ அப்படின்ற மாதிரி அங்கே வார்த்தையிலே வருது. அப்போ அந்த மெய்யொருளை பெற்று அவர் வியந்து பாடும்போதே அவருக்கு இந்த துன்பங்கள் எல்லாம் ஒளிந்து விட்டன அப்படின்னு நாங்கள் தெளிவாக பதிவு படுறாரு. அதை படிக்கிறேன் பாருங்களேன். எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ, தனக்கு நிகரில்லாது உயர்ந்த தம்பம் ஒன்று அதே, தாவி போக போக நூலின் தரத்தில் நின்றதே, கணக்கத் திகைப்புற்று அங்கே நானும் கலங்கி வருந்தவே, கலக்க நீக்கி தூக்கி வைத்தாய் நிலை பொருந்தவே, நினைக்க நினைக்க தித்திப்பு எனது நினைவில் கொடுக்குதே, நின்பால் அன்றி பிறர்பால் செல்ல நெஞ்ச நடுக்குதே, என்னை துன்பு ஒழித்து ஆட்கொண்ட நின்னை அன்னை என்பேனோ, என் தாய் என்பிலே நின்னடிக்கு முன்னை அன்பனோ, வல்லால் உனை பாடப்பாட வாய் மணக்குதே, வஞ்ச வினைகள் எனை விட்டோடி தலை வணக்குதே, எல்லால் உனது புகழை கேட்க செவி நயக்குதே, எந்தாய் தயவை என்னும் தோறும் உளம் வியக்குதே, அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கி ஏ அடிகளாக்கி கொண்டாய் என்னை அவலம் நீக்கியே, படியுளோரும் வானுளோரும் இதனை நோக்கியே, பதியும் ஓர் ஆரவாரன் என்பர் பரிவு தேக்கியே அப்படின்னு சொல்லி இந்த மெய்யருள் வியப்பில் சிறப்பாக என்ன கேட்க சொல்கிறாரு, என்னை துன்பொழித்து ஆட்கொண்ட நின்னை அன்னை என்பனோ அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறாரு. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, அந்த அருள் நிலையை நாம் பெற்றுக்கொள்ளும்போது இந்த துன்பங்கள் எல்லாம் நீக்கி இப்போ அவர் சொன்னது மாதிரி இந்த அனுபவ நிலைகள்லாம் உண்டாகும். சரி, அதே இது இந்த நம்ம சென்ற பதிவில் பார்த்தது மாதிரி அந்த அமுதங்கள், அந்த தேன் அதுபோல் இனிக்கிறாருன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்போது
என்ன அவருக்கு அதை பற்றியும் சொல்கிறாரு. அப்போ அந்த அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு இந்த ஐந்தொழில் செய்யக்கூடிய ஆற்றலும் கிடைக்கும் அப்படின்னு இந்த அருட்பெருஞ்ஜோதி அகவலுடைய முடியும் தருவாயில் சொல்கிறார். அதையும் படிக்கிறேன் பாருங்களேன். அருள் அமுது அளித்தனை அருள்நிலை ஏற்றினை அருள் அறிவு அளித்தனை அருட்பெரும் ஜோதி வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் அல்கலென்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி உலகுயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்யத் தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் இலக்கு அணித்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. இப்போ இந்த பாடலில் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பார்த்தீங்களா? அருள் அமுது அளித்தனை அருள்நிலை ஏற்றினை அருள் அழிவு அளித்தனை அருட்பெரும் ஜோதின்னு சொல்லிட்டு, அதாவது உலகுயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை. அந்த அருள் அமுதை பெற்றதுக்கு அப்புறமா இந்த ஐந்தொழில் வல்லபமும் அவருக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லி அகவலுடைய முடிவில் தெளிவாக பதிவிடுறார். ஸோ அதே இங்கேயும் பார்த்தீங்கன்னா, சிந்தையில் துன்பொழி சிவம் பெருக என தொழில் ஐந்தையும் எனக்கருள். அப்போ இங்கே அருளை கொடு, அந்த ஐந்தொழில் ஆற்றலை செய்யக்கூடிய வல்லபத்தை கொடுன்னு கேட்குறாரு. ஆனால் வள்ளல் பெருமான் அந்த அமுதை உண்டு அந்த ஐந்தொழில் ஆற்றலையும் பெறக்கூடிய வல்லபத்தையும் பெற்றுக்கொண்டார். அப்படின்றதுக்கு தான் இந்த பாடலை நான் சான்றப்போ படித்தேன். இப்போ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த 2 வரிகளுக்கு போவோம். இந்த அடுத்த 2 வரிகளில் என்ன சொல்கிறாருன்னா, எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் அருட்பெரும் ஜோதி அப்படின்றார். அதாவது நம்ம கோயிலில் போய் இப்போ நிறைய கோயிலுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் என்ன சொல்கிறாங்க, இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு இது வேண்டி, அதாவது ஒரு திருமணத்திற்காக ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக ஒரு கோயில், அப்புறம் இன்னமும் உங்களுக்கு பலவிதமான கோயில்கள் பரிகாரங்களுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல நம்ம கோயிலில் போய் வழிபாடு செய்கிறத சமயத்தில் நம்ம பார்க்குறோம். சமய நெறிகளில் உள்ளவங்க அதை பின்பற்றிட்டு இருக்காங்க. அது பக்தி நெறியிலே இருக்கிறாங்க. நம்ம யோகம் இந்த ஞான நிலைக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் கடவுள் அனைத்திலும் இருக்கிறார், எல்லாவாகவும் இருக்கிறார், எல்லாவற்றிற்கும் உள்ளாகவும் இருக்கிறார் அப்படின்னு இந்த நிலைப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாம் அது ஒரு கோயிலில் போய் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, வள்ளல் பெருமானே தெளிவாக பதிவிடுறாரு. இதை நம்ம பார்க்கும்போதே முதல்ல இந்த எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்த அருட்பெரும் ஜோதின்றதுக்கு இதே மாதிரி சாயலில் வள்ளல் பெருமான் அகவலில் நிறைய இடங்களில் பாடியிருக்கிறார். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ சாதாரணமான இந்த நிலையில் இப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருதா? எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம இந்த இகவாழ்வு இப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருதா? இல்லை, நடக்கிறது இல்லை. அதுக்கு ஏன் காரணம்? அவர் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, அது ஏன் அது நடக்க மாட்டேங்குது, எப்படி நம்மளாம் இருந்தால் அது நடக்கும் அப்படின்றதுக்கும் இப்போ நான் விளக்கம் கொடுக்க போகிறேன். முதல்ல இந்த எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருட்பெரும் ஜோதின்னு பாடியிருக்கிறார்ல, இதே மாதிரி இதே சாயலில் இன்னும் நிறைய வரிகள் இருக்குது. அதை முதல்ல படிச்சிருவோம். படிச்சுட்டு நான் அந்த விளக்கத்துக்கு வரேன். நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங்கு எய்துற அனைத்தையும் தரும் போர் அரும்பெறல் மணியே. அப்படி இன்னொரு பாட்டில், எண்ணியதோறும் இயற்றுக என்று எனை அன்னி என் கரத்தில் அமர்ந்த பைம்பொன்னே, எண்ணியாங்கு எய்திட எனக்கு பண்ணிய தவத்தால் பழுத்த செம்பொன்னே, எண்ணியபடி எல்லாம் இயற்றுக என்று எனை புண்ணிய பலத்தார் பொருந்திய நிதியே. இதெல்லாம் அகவல்ல. திருவடி புகழ்ச்சியில் ஒரு வரி என்ன சொல்கிறாருன்னா, எவ்வண்ணம் வேண்டுகினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி ஈந்தருளும் பதம் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஸோ இதிலிருந்து பார்க்கும்போது உயிர்கள் எங்கே இருந்து வேண்டுனாலும் அவர்களுக்கெல்லாம் அங்கேயே அந்த அருளை கொடு அப்படின்னு சொல்லி கருணையே வடிவான வள்ளல் பெருமான் வேண்டுறார். ஆனால் இக வாழ்க்கையில் நம்மளுக்கு அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, இந்த 4 வரிகளை
நம்ம ஊன்றி கவனித்தோம்னா நம்மளுக்கு தெரியும் ஏன் நடக்கலை. இந்த வரிகளில் சொன்னது மாதிரி நாம் பின்பற்றினோம்னா அதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்றது தெளிவாகும். இந்த 4 வரிகள் என்ன சொல்கிறாருன்னா, அகவலில் தான், எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே, யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே, உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக செயிரெல்லாம் விடுகன செப்பிய சிவமே, பயிர்ப்புற கரணப் பரிசுகள் பற்பல உயிர்த்திரள் ஒன்றென உரைத்த மெய்ச்சிவமே, உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்த மெய்ச்சிவமே. பாருங்கள் எவ்வளோ அற்புதமான வரிகள். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, கருணை எங்கெங்கெல்லாம் விளங்குதோ, எங்கெங்கெல்லாம் தயவோடையே நம்ம இருக்கிறோமோ அங்கெல்லாம் என்னதான் அருட்பெரும் ஜோதியின் அருள் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே, யாருன்னா முகம் தெரியாதவங்களுக்கு கூட, தெரிஞ்சவங்களுக்கு இறங்குறது வேற. யாரே எண்ணினும், யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்களுக்காக ஒரு இரக்கத்தை வரவழைத்து கொண்டு நாம் செய்யக்கூடிய அந்த செயல், அதுதான் என்ன சொல்கிறாரு, கடவுள் கூடிய சீர் அப்படின்றாரு. கடவுள் கொடுக்கக்கூடிய சீர் உனக்கு கிடைக்கும் அப்படின்றாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக செயிரெல்லாம் விடுகன செப்பிய சிவமே, எல்லா உயிர்களும் பொது, எல்லா உயிர்களுக்குள்ளும் ஆன்மா, அந்த ஆன்மாவுக்குள்ள கடவுள் தான் இருக்காரு என்ற அந்த நிலைப்பாடை நம்ம வரவழைத்து கொள்ள வேண்டும். அந்த நிலைப்பாடு இருந்தால் அதுவே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி இங்கே பதிவிட்டார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, பயிர்ப்புற கரணப் பரிசுகள் பற்பல உயிர்த்திரள் ஒன்றென உரைத்த மெய்ச்சிவமே, பார்க்குறதுக்கு பல்வேறு விதமான உருவமாக இருக்குது. ஆனால் அந்த அனைத்து விதமான உருவங்களுக்குள்ளும் அருட்பெரும் ஜோதி தான் உள்ளே இருக்குது, நீக்கமர நிறைந்து இருக்குதுன்ற அந்த தெளிவு நம்மளுக்கு வரணும் அப்படின்றாரு. இப்போ முத்தாய்ப்பாக என்ன சொல்கிறாரு பாருங்கள், உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்த மெய்ச்சிவமே, இந்த உயிரில் எல்லாம் நான் தான் இருக்கிறேன். எம்முள் உயிர், அந்த எனக்குள்ள தான் அந்த உயிர்கள் எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் உணர்ந்து உயிர் நலம் பரவுக என்று உரைத்த மெய்ச்சிவமே. ஸோ இப்போ நான் பாடின இந்த வரிகளில் வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி இந்த நிலைப்பாட்டோட நாம் தயவு நிலையில் வாழும் பொழுது நாம் நினைக்கக்கூடிய அனைத்து செயல்களும் நிறைவு பெறும். அப்போ தான் இது எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் அருட்பெரும் ஜோதி. அந்த தயவு நிலையில் இருக்கும்பொழுது நாம் எங்கிருந்து வேண்டினாலும் ஏது வேண்டினாலும் அதை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அதே இடத்திலிருந்து நிறைவு செய்து கொடுப்பார் என்பதுதான் இதற்கான விளக்கம். இதுவரை நான் கூறிய இந்த விளக்கங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.